இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து பீச்சில் தான் ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்கோம். நான் எங்கள் ஊரில் பீச் இல்லாத காரணத்தினால இந்த தெருவில் வச்சு கொண்டுட்டு வரது, அப்படி இல்லைனா பஸ் ஸ்டாண்ட் சைடு விற்கிறதுலாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அதனால் அந்த ரெசிபியை வந்து இன்றைக்கி வந்து குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்காக வந்து கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்ச வேர்க்கலை வந்து காலையில் ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதில் வெங்காயம், மாங்காய், கேரட்டு, கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்பு, சாட் மசாலான்னு எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு குலுக்கி எடுத்தோம்னா சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. காரத்து கூடவே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த ஹோம்மேட் பட்டரை வந்து கொஞ்ச நேரம் தான் வெளியே வச்சு எடுத்திருந்தேன். நல்லா க்ரீமியாக அந்த ப்ரெட் மேலே தடவுனோடனே உள்ளே அப்ளை ஆகிற அளவுக்கு ரெடியாக இருந்தது. அது அப்படியே அந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு ப்ரெட் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து அதில் கொஞ்சமாக ஜாம் அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து கட் பண்ணி எடுத்தோம்னா பன் பட்டர் ஜாம் மட்டும் இல்லைங்க, இந்த ப்ரெட் பட்டர் ஜாமும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாமெல்லாம் வந்து வெரைட்டியாக சாப்பிட்றோமே, இந்த கோழியும் கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்டுங்கிறதுக்காக தோசையில் கொஞ்சமாக பாலை கலந்து ஒரே ஒரு நாள் டேஸ்ட்டு கொடுத்தேன். அதுலேருந்து இதுக்கு கம்பு டேஸ்ட்டே வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால போட்டிக்கோளே வந்து வாக்கிங் கூட்டு போகிற அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க.